Hello students, today வந்து 10th standard chapter 6 trigonometry அதாவது முக்கோணவியல்னு தமிழில் சொல்லுவோம். அதில் exercise 6.2ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். first sum question read பண்ணுறேன். Find the angle of elevation of the top of a tower from a point on the ground which is 13 meter away from the foot of a tower of height height வந்து 10√3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 10√3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் காண்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இது ஏசி, இதை தான் நான் வந்து இதுதான் வந்து கோபுரம்னு வச்சுக்கலாம். இந்த கோபுரத்துலேருந்து இந்த ஒரு புள்ளியை வந்து பார்க்கும்போது எந்த ஏற்ற கோணத்தில் பார்த்தா இந்த கோபுரத்தோட உச்சி தெரியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர்னு கொடுத்துட்டேன். ஸோ நான் வரைஞ்சிட்டேன். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிச்சிங்களா? சாரி, டயக்ராம் வந்து இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஏசி இதுதான் வந்து கோபுரம், இந்த ஒரு கோபுரத்தோட உச்சி இது வந்து பாட்டம். ஸோ இதோட ஹைட் வந்து 10√3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை இங்கே நின்றுட்டு இந்த கோபுரத்தோட உச்சி பார்க்கணுன்னா எந்த ஆங்கிளில் எவ்வளோ டிகிரியில் பார்த்தா எனக்கு இந்த உச்சி தெரியும் அப்படின்னு சொல்லணும். இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் கொஸ்டினில் கொடுத்துருக்கேன், அப்படியே டயக்ராமாக ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹைட் ஆஃப் தி டவர் ஏசி அது வந்து எவ்வளோ 10√3 மீட்டர், அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேஸ் ஆஃப் தி டவர் அண்ட் பாயிண்ட், இது தானே ரெண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஏபி, அது தானே ரெண்டுக்கும் இருக்குது. அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்குறோம் இதை டவர். அப்போ இது ரெண்டு கோபுரத்தோட பேஸுக்கும் இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து அப்சர்வேஷன் படி ஏபி வந்து 13 மீட்டர். அதுவும் கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டோம். நெக்ஸ்ட் லெட் தி ஆங்கிள் ஆஃப் த எலிவேஷன் வந்து ஏபிசி, அதை வந்து நான் என்னென்னு எடுத்திருக்கேன், டீட்டான்னு எடுத்திருக்கேன். ஸோ அது என்ன டிகிரின்னு தெரியாது, ஸோ நான் டீட்டான்னு எடுத்திருக்கேன். ஸோ tan தீட்டா அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, அப்போ டீட்டா கண்டுபிடிக்கணும். tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் சைடு என்ன, ஏசி டிவைடட் பை ஏபி. ஏசி என்னன்னு தெரியும், 10√3 தெரியும். ஏபி என்னன்னு தெரியும், 13 தெரியும். ஸோ அது ரெண்டையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், √3 டிவைடட் பை 3 கிடைக்கும். அப்போ நான் √3 டிவைடட் பை 3 கிடைக்குமா? அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு √3 டிவைடட் பை 3. அப்போ இந்த 3யை வந்து நான் √3 இன்ட்டு √3ன்னு எழுதுகிறேன், கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ மேலே இருக்க √3 அப்படியே எழுதிக்கிறேன், கீழே இருக்க 3யை வந்து √3 இன்ட்டு √3ன்னு எழுதுகிறேன். அப்போ இதே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, 1/√3ன்னு இருக்குது. அப்போ tan தீட்டாவில் 1/√3ங்கிறது எவ்வளோ டிகிரி, 30 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி ஆங்கிள்லேருந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம கோபுரத்தோட உச்சி வந்து பார்க்க முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை எழுதிடலாம். The angle of the elevation theta equal to 30 degree. So this is our final answer. Next second sum பார்க்கலாம். Question read பண்ணுறேன். A road is flanked on either side by continuous rows of houses of height 4√3 meter with no space in between them. A pedestrian is standing on the median of the road facing a row house. The angle of the elevation from the penetration to the top of the house is 30 degree. Find the width of the road என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. அவற்றின் உயரம் 4√3 மீட்டர். பாதசாரி ஒருவர் சாலையின் மைய பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார்.
30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் வச்சு நம்ம ஒரு டயக்ராம் வரையலாம். சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டயக்ராம் வரையலாம். இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கும் மிடில் பாயிண்டில் தான் வந்து பெடிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு பாதசாரி வந்து இங்கே தான் நின்றுட்டுருக்கார். அப்போ இங்கிருந்து ஏற்ற கோணத்தில் 30 டிகிரியில் பார்த்தாலும் இங்கிருந்து 30 டிகிரியில் தான் பார்ப்பார். பார்த்தா இந்த உச்சி பார்க்குறார். இங்கே தான் இந்த ரோஸில் தான், இங்கே தான் ரோவாக வந்து 4√3 மீட்டருக்கு வந்து உயரத்துக்கு வந்து தொடர்ச்சியாக வீடுகள்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து இருக்குது. அப்போ ஏலேருந்து டி வந்து 4√3 மீட்டர். அதே மாதிரி ஏ இங்கே பி, அப்போ பி டு சி வந்து இது. இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து 30 டிகிரியில் இதோட உச்சியை பார்க்குறாரு, இங்கேருந்து இங்கே உச்சியை பார்க்குறாரு. ஸோ இது ரெண்டுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா? லெட் தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி ரோடு ஏபி இஸ் பி. அதுதான் நான் இங்கே ஏபி வந்து மிட் பாயிண்ட் வந்து பியா, இதுதான் வந்து அந்த பாதசாரி பெடஸ்ட்ரேஷன், அதாவது பெடிட்ரெயின் வந்து இருக்கிற, பெடிட்ரெயின் வந்து நின்றுட்டுருக்க இடம், பாதசாரி வந்து நின்றுருக்க இடம். ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிஏ ஈக்குவல் டு பிபி. இந்த பிஏவோ பிபியும் ஈக்குவல் ஸ்பேஸில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்டில் தான் நின்றுருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் தான். ஹைட் ஆஃப் தி ஹோம் வந்து 4√3. இந்த தான் ஒரு ஹோமோட ஹைட்டுன்னா இது வந்து 4√3. அது கொஸ்டினில் கொடுத்ததை நான் அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட், லெட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பெடஸ்ட்ரெயின் அண்ட் தி ஹவுஸ் பி வந்து எக்ஸாக வச்சுக்கிறேன். இங்கே ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நான் எக்ஸாக வச்சுக்கிறேன். இந்த ரைட் ட்ரையாங்கிள் ஏபிடி, ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற ஏபிடி எடுத்துட்டேன். tan 30 டிகிரி, 30 டிகிரி கோணத்தில் தான் பார்க்குறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ 30 டிகிரி ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை ஏபி, ஏடி டிவைடட் பை ஏபி. ஸோ tan 30 டிகிரினா என்னென்னு எனக்கு தெரியும், 1/√3ன்னு தெரியும். ஸோ ஏடி வந்து என்ன, 4√3, ஏபி வந்து எனக்கு தெரியாது. ஸோ அதுதான் நான் கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ அதை எக்ஸாக வச்சுக்கிறேன். ஸோ 4√3 டிவைடட் பை எக்ஸ், இந்த பக்கம் இருக்க √3 இந்த போச்சுன்னா இன்ட்டு √3ன்னு மாறுமா, √3 1 டிவைடட் பை 1ன்னு மாறும். ஸோ 1 வந்து எதாவது மல்டிப்ளை பண்ணாலும் அதே இதை வரும். ஸோ நான் போடல. 4√3 இன்ட்டு √3 டிவைடட் பை எக்ஸ் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது, எக்ஸோட வேல்யூ தானே எனக்கு தெரியணும். ஸோ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இதில் இந்த பக்கம் கொண்டு வரேன். கொண்டு வந்து என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு 4√3 இன்ட்டு √3யா. அப்போ √3 2 இருந்தா அப்போ √3 ஸ்கொயர்டா, 4√3 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா, ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிருமா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 4 × 3யா, அப்போ 12 மீட்டர். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 12 மீட்டர். அப்போது இதுக்கு ரெண்டுக்கு இடையில இங்கே 12 மீட்டர் இருக்குன்னா 12 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இங்கேயும் 12 மீட்டராக தானே இருக்கும், ரெண்டுக்கும் சேம் டிஸ்டன்ஸ், மிட் பாயிண்டில் தானே நின்றுட்டுருக்காரு. ஸோ இது 12 மீட்டர்னா இது 12 மீட்டராக தானே இருக்கும். நெக்ஸ்ட் அதுதான் பண்ண போகிறோம். இது ரெண்டும் 12 மீட்டர்னா இது ரெண்டும் 12 மீட்டர். அப்போ 12 + 12 24. அப்போ டோட்டலாக ஏக்கு பிக்கு எடுக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 24. நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான் பண்ணுறப்போ கண்டுபிடிக்க போகிறோம். width of the road equal to PA plus BB. So 12 + 12 24 meter. So this is our final answer. Next third question read பண்றேன். To a man standing outside his house, the angle of the elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window அப்படின்னு கேட்டிருக்காங்க. √3 ஓட வேல்யூ வந்து 1.732ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டினை நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றின் முறையே 60 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகிய ஏற்ற கோணங்களில் காண்கிறார். அவரின் உயரம் 180 சென்டிமீட்டர். மேலும் வீட்டிலிருந்து 5 மீட்டர் தொலைவில் அவர் உள்ளார் எனில் ஜன்னலின் உயரத்தை காண்கன்னு கொடுத்துட்டாங்க. √3 வேல்யூ 1.732ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். லெட் தி ஹைட் ஆஃப் தி விண்டோ, எஃப்இ வந்து நான் ஹெச்ன்னு எடுத்திருக்கிறேன். ஓகேவா. எஃப்சி வந்து எக்ஸ் மீட்டர்னு எடுத்திருக்கேன். இசி வந்து ஹெச் + எக்ஸ் மீட்டர்னு எடுத்திருக்கேன். ஸோ அது எப்படி நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் டயக்ராம் மூலிமா பார்க்கலாம். ஸோ இதுதான் 5 மீட்டர். இப்போ இங்கே நிற்கிறாரு அவர். ஸோ இதுதான் விண்டோ. ஓகேங்களா. இந்த விண்டோ வந்து இங்கே நின்றுட்டுருக்காரு.
இதுதான் வந்து அவர் நின்றுட்டுருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே நின்றுட்டு அவர் வந்து விண்டோவை வந்து இதுதான் வந்து அவர் நின்றுட்டுருக்கிறது. இதுதான் வந்து ஹியூமன். 180 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்க ஒரு ஹியூமன் வந்து இங்கே நின்றுட்டுருக்காரு. இவர் வந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க விண்டோவை பார்க்குறாரு. ஓகேங்களா? விண்டோ வந்து இதுதான் விண்டோன்னு இருக்குன்னா இதை நம்ம வரைஞ்சிக்கலாம். இது வந்து அவரோட நேராக இப்படி வரைஞ்சி. இப்போ விண்டோ வந்து இங்கே இருந்துட்டு விண்டோவை பார்க்குறாரு. 45 டிகிரியில் பார்க்குறாரு. நெக்ஸ்ட்டு வந்து 60 டிகிரியில் பார்க்குறாரு. பார்க்கும்போது இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, இதுக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இது வந்து என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் இதை வந்து ஈன்னு வச்சுக்கிறேன். சின்னு வச்சுக்கிறேன். டிஇஎஃப் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஹெச், இது வந்து எக்ஸ் வச்சுக்கிறேன். அதுக்கு தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். லெட் தி ஹைட் ஆஃப் தி விண்டோ எஃப்இ வந்து எஃப்இ வந்து நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஹெச் மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? லெட் எஃப்சி பி எக்ஸ். எஃப்சி இதை வந்து ரெண்டுக்கும் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இது வந்து அவரோட தலைன்னு வச்சுக்கலாம். அதிலிருந்து இப்போ நேராக இதுக்குன்னா இந்த பாயிண்ட்டு வந்து இங்கே டச் ஆகுமா? விண்டோவோட ஒரு பார்ட்டை வந்து டச் ஆகும். ஸோ அதை வந்து நான் சின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அது வந்து எக்ஸ் மீட்டர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இசி வந்து இசி இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா ஹெச் ப்ளஸ் எக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு ஈசியோட வேல்யூ கிடச்சிருமா? இது சி, இது இ, இது சி, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இதோட ஹைட் என்னன்னு தெரிஞ்சிருமா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஹெச் ப்ளஸ் எக்ஸ் மீட்டர்னு எழுதியிருக்கேன். In the right of triangle CDF இங்கே இந்த ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இதை வந்து எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாங்க? 45 டிகிரியில் பார்க்குறாங்க. ஸோ tan 45 டிகிரி அப்படின்னா சிஇ டிவைடட் பை சிடியா? அப்போ tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. எனக்கு சிஇ வேல்யூ தெரியாது, அதுதான் நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ் டிவைடட் பை 5. இது 5 மீட்டர்னால் இதுவும் 5ஆக தானே இருக்கும். ஸோ இது 5. ஸோ அதை அப்ளை பண்ணிட்டேன். இது 1 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 5. அப்போ இந்த பக்கம் போச்சுன்னா 1 × 5 5. ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன? 5ன்னு கிடச்சிச்சு. ஸோ இது நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிடிஇ இது எடுத்துட்டு அது வந்து எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாங்க? 60 டிகிரியில் பார்க்குறாங்க. 60 டிகிரினா சிஇ டிவைடட் பை சிடி. அப்போ tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன? √3. அப்போ சிஇ வேல்யூ என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஆல்ரெடி நம்ம எக்ஸு இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் இது மொத்தம் இது ஹைட்டு கிடைக்கும். ஸோ அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை சிடியோட வேல்யூ 5. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டேன். அப்போ √3 × 5 எக்ஸ் ப்ளஸ் ஹெச். அப்போ √3 × 5 எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5 ப்ளஸ் ஹெச். அப்போ ஹெச் மட்டும்தான் எனக்கு தெரியாது. அப்போ 5√3 இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் இந்த பக்கம் போச்சுன்னா -5 ஆகும். இப்போ -5 ஆல்ரெடி √3 வேல்யூ வந்து 1.732ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 8.660. அதை வந்து 5ஆல் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ண எனக்கு கிடைக்குது 3.660. ஸோ ஹைட் வந்து 3.66. ஸோ தேர்ஃபோர் height of the window வந்து 3.66 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th question ரீட் பண்ணுறேன். A statue 1.6 meter tall stands on the top of the pedestal. From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree, and from the same point the angle of elevation of the top of the pedestal is 40 degree. Find the height of the pedestal அப்படின்னு கொடுத்துட்டாங்க. tan 40 டிகிரியோட வேல்யூ வந்து 0.8391. √3 வேல்யூ வந்து 1.732ன்னு கொடுத்துட்டாங்க. இதே கொஸ்டினை நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 1.6 மீட்டர் உயரமுள்ள சிலை ஒன்று பீடத்தின் மேல் அமைந்துள்ளது. தரையினுள் ஒரு புள்ளியிலிருந்து 60 மீட்டர் ஏற்ற கோணத்தில் சிலையின் உச்சி அமைந்துள்ளது. மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது எனில் பீடத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. tan 40 டிகிரியோட வேல்யூ வந்து 0.9391ன்னு கொடுத்துட்டாங்க.
√3 வேல்யூ வந்து 1.732ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு டயக்ராம் வரையலாம். டிசி வந்து இங்கேருந்து எவ்வளோ பார்க்குறாங்க, 60 டிகிரியில் 40 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த உச்சியை பார்க்குறாங்க. இங்கிருந்து 40 டிகிரியில் பார்க்கும்போது பி வரைக்கும் பார்க்குறாங்க. இந்த பார்க்கும்போது ஏ வரைக்கும் பார்க்குறாங்க. அப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 1.6 மீட்டர் உயரமுள்ள சிலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிலை வந்து இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து இவ்வளோ இருக்குது. இந்த உயரத்தில் இருக்க சிலை இதுதான் வந்து ஸ்டாச்சு. ஓகேங்களா? அப்போ இதை பார்க்குறாங்க. அப்போ இதுக்குரிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவது ஹைட்டு இதுதான் பீடம். அதாவது இங்கே ஒரு சும்மா ரஃபாக வரைகிற இங்கே ஒரு டேபிள் மாதிரி வச்சு, இப்போ நம்ம கோயிலெல்லாம் வந்து ஹைட்டாக வைக்கிறதுக்கு சாமிகளை வந்து ஒரு இது மாதிரி ஒரு பீடம் மாதிரி ஒரு சேர், அந்த காலத்து ராஜா இது மாதிரிலாம் சேர் மாதிரிலாம் செஞ்சு அது மேலே தான் சாமி சிலை வைப்பாங்க. அதே மாதிரி இவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு பீடம் செஞ்சு அது மேலே சாமி சிலை வச்சுருக்காங்க. அந்த சாமி சிலையோட ஹைட் வந்து 1.6 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இந்த பீடத்தோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரியும். இது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பார்க்கும்போது 40 டிகிரி 60 டிகிரி பார்க்குறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா? tan 60 டிகிரி அப்படிங்கும்போது 1.6 ப்ளஸ் பி. இந்த என்னன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதை நான் வந்து பின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதே ஆட் பண்ணாதானே எனக்கு மொத்தமாக கிடைக்கும். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். 1.6 ப்ளஸ் பி டிவைடட் பை டி, இந்த டி வேல்யூ. ஸோ 16 √3. அப்போது 1.6 ப்ளஸ் பி, இந்த டி வந்து இந்த பக்கம் போச்சுன்னா இன்ட்டு டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன். அப்போ √3d ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் பி. இது வந்து ஈக்குவேஷன் நான் 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு tan 60 டிகிரிக்கு ஃபைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து tan 40 டிகிரிக்கு பண்ண போகிறோம். tan 40 டிகிரினா என்ன, இவ்வளோ பார்க்குறாங்க. அப்போ இந்த ஸ்டாச்சுவோட பாட்டம் பகுதி தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கே அது வந்து இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன, பி டிவைடட் பை டி. இங்கேருந்து தான் பார்க்குறாங்க. ஸோ டி இதை நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு tan 40 டிகிரியோட எனக்கு வேல்யூ வந்து என்னன்னு தெரியும், 0.8391 அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் tan 40 டிகிரிக்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ டிவிஷனில் இருக்கிற டி வந்து இந்த பக்கம் கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ இன்டூ டி ஈக்குவல் டு பி. இதை நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், செகண்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பியோட வேல்யூ வந்து என்னதுன்னு கிடச்சிருக்கா. ஸோ ஈக்குவேஷன் எனக்கு 1 என்ன, √3d ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் பியா. அப்போ அதுதானே. அப்போ 1.6 ப்ளஸ் பியோட வேல்யூ என்னன்னு தெரியும் எனக்கு, 0.3 இன்ட்டு டின்னு தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்னா, அதை நான் இந்த பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவல் டு √3d. அப்போது இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். அப்போது 1.6 இன்ட்டு டியா இந்த பக்கம் வச்சுட்டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இதே இந்த பக்கம் கொண்டு போகிறேன். டி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ 0.8391 டி 1.732 டி. இப்போ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கும் 0.8929 டி கிடைக்கும். ஈக்குவல் டு 1.6. இப்போ டி இந்த பக்கம் வச்சுட்டு இது இந்த பக்கம் கொண்டு தான் டிவிஷன் ஆகுமா. அப்போ இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது, 1.79 டின்னு கிடைக்கிது. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். டி வந்து இது கிடச்சிச்சு. இப்போ டி எனக்கு கிடச்சிச்சு. இந்த டி வேல்யூவை வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு பி கிடைக்குமா. ஸோ அதை தான் பண்ண போகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 0.8391 இன்ட்டு டி ஈக்குவல் டு பி. ஸோ எனக்கு டி வந்து 1.79. அப்போ இதே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது, ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டியோட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1.79 சப்ஸ்டியூட் பண்ணேன். இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கிது, 1.501 கிடைக்கிது. ஸோ அவர் பி வேல்யூ இஸ் 1.501. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக 1.5 எடுத்துக்கிறேன். ஸோ 1.5 மீட்டர். ஸோ திஸ் இஸ் அவர் பி. இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். A flagpole of height h meters is on the top of the hemispherical dome of radius r meters. A man is standing 7 meters away from the dome, seeing the top of the pole at an
angle of 45 degree and moving 5 meter away from the dome and seeing the bottom of the pole at the angle of 30 degree. Find first subdivision the height of the pole, second வந்து radius of the dome. root 3 ஓட வேல்யூ வந்து 1.732 கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் நான் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 6 மீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோள குவிமாடத்தின் மீது h மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம் நிற்கிறது. குவிமாடத்தின் அடியிலிருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார். அவர் கொடிக்கம்பத்தின் உச்சியை 45 மீட்டர் ஏற்றக்கோணத்திலும் நிற்குமிடத்திலிருந்து மேலும் 5 மீட்டர் தொலைவு விலகி சென்று கொடிக்கம்பத்தின் அடியை 30 மீட்டர் ஏற்றக்கோணத்திலும் பார்க்கிறார். எனில் கொடிக்கம்பத்தின் உயரம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், நெக்ஸ்ட் வந்து அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் ஆகியவற்றை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ரூட் 3 ஓட வேல்யூ வந்து 1.732 கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராம் வந்து நான் கிளியராக வரையில, நீங்கள் வந்து புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. கிளியரான வியூ வேணும்னா இதுதான் அவங்க சொல்லியிருக்க ஒரு டூம், ஒரு அரைக்கோளம். இதிலிருந்து இதோட உச்சியில் வந்து ஒரு ஃப்ளாக் இருக்குது. ஃப்ளாகோட பாட்டம் வந்து 30 டிகிரியில் பார்க்கும்போது அவருக்கு பாட்டம் தெரியுது. 45 டிகிரியில் பார்க்கும்போது ஃப்ளாகோட எட்ஜ் ஹைட்டு உச்சி தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து இது டிஸ்டன்ஸ் வந்து 7 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, இது 5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்க பேஸ் பண்ணி புக்கில் கொடுத்துருக்க டயக்ராமு. நான் ரஃபாக வரைஞ்சிருக்கேன். கிளியராக வேணும்னா நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதாவது இதோட இந்த அரைக்கோளத்தோட ஆரம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் கொடிக்கம்பத்தோட உயரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ரெண்டு தான் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ tan 45 டிகிரி 45 டிகிரிலேருந்து பார்க்குறாங்களா? ஸோ அப்போ வந்து h + r, இது வந்து h ஹைட்டு, அப்போ ஆரம் வந்து 6. ஓகேங்களா? அப்போ இங்கிருந்து இங்கே ஒரே டிஸ்டன்ஸு. ஆரம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு இது இருக்குதுன்னா, அரைக்கோளம் இருக்குன்னா அதோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இருக்கிறத ஆரம்னு சொல்லுவோம். இப்படியும் கரெக்டாக தான் இருக்கும். இப்படி பார்த்தாலும் ஆரம் ஒன்று தான், இப்படி பார்த்தாலும் ஆரம் ஒன்று தான், எப்படி பார்த்தாலும் ஆரம் ஒன்று தான். ஸோ அப்படி இருந்துன்னா இப்படி இருந்து இங்கே வரைக்கும் டச் ஆகுதுன்னா இதோட ஆரம் வந்து 6. இது ரெண்டே ஆட் பண்ணால் தானே எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அது வந்து h + rன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் பார்க்கணுன்னா r + 7. இங்கிருந்து இதுக்குரிய டிஸ்டன்ஸு. ஓகேங்களா? அதை வந்து நான் r + 7 எடுத்திருக்கேன். அதை தான் நான் எழுதியிருக்கேன். அப்போ tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1 = h + r / r + 7. அதை அப்படியே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த டிவிஷன் இருக்குது. இந்த கொஸ்டின் இந்த 1 இன்ட்டு மல்டிபிகேஷன் நம்ம 1 இன்ட்டு சம்திங் அதே தான். ஸோ r + 7 அப்படின்னு எழுதிக்கிறேன் = h + r. இப்போ 7 இந்த பக்கம் வச்சுட்டு நான் r இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ ப்ளஸில் இருக்கிறது இந்த கொஸ்டின் மைனஸ் ஆகுமா? இப்போ -6 + 6 கேன்சல் ஆயிருமா? ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் h = 7 இருக்குது, 7 மீட்டர். ஸோ நம்ம ஹைட் வந்து 7 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 30 டிகிரிலேருந்து பார்க்குறாரு. 30 டிகிரிலேருந்து பார்க்குறாருன்னா அவர் டைரெக்டாக இங்கே தான் பார்ப்பார். ஸோ நமக்கு இந்த ஹைட் தேவை கிடையாது. இங்கே பார்த்தா தான் நமக்கு ஆட் பண்ணணும். இங்கேயோடு நிற்கணும். அப்போ நம்மளுக்கு ஆரம் மட்டும் போதும். ஸோ நான் ஆர் மட்டும் எடுத்துக்கிறேன். டிவைடட் பை இந்த 6 ப்ளஸ்ஸு இந்த டிஸ்டன்ஸு ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸு. இது வந்து 7, இங்கே வந்து 5ன்னு கொடுத்துருந்தாங்களா? ஸோ அதை ரெண்டே ஆட் பண்ணுறேன் இந்த ஆரத்துக்கூட. இங்கே ஆரம் வந்து 6 இருந்ததுன்னா இங்கேயும் அதே டிஸ்டன்ஸ் தானே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே ஆரம் வந்து 6 இருந்தால் இங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான். ஸோ இது 6 + 7 + 5 அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். என்ன பண்ணேன்? ஆரம் r + 12ன்னு வரும். ஸோ tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√3. ஸோ r / r + 12ன்னு வருதா? அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண எனக்கு r + 12 = √3 rன்னு வரும். அப்போ r + 12 = √3 ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1.732 × rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 இந்த பக்கம் வச்சுட்டு r இந்த பக்கம் கொண்டு வரனா -6. அப்போ 1.73. அப்போ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1லேருந்து 1.732 மைனஸ் ஆச்சுன்னா என்ன ஒரு 0.732 r கிடைக்குமா? ஸோ அதுதான். அப்போ 12 = 0.732 r. அப்போ 12 டிவைடட் பை மல்டிபிகேஷனில் இருக்க இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகுமா? ஸோ 12 / 0.732 டிவைட் பண்ண என்ன வரும்? ஆரோட வேல்யூ 16.39 மீட்டர். ஸோ திஸ் இஸ் அவர் ரேடியஸ். ஆரம் வந்து 16.39 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் அவங்க கேட்டது கொஸ்டினில் கேட்டது செகண்ட் இது கண்டுபிடிச்சிட்டோம்.
ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு 7 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். The top of a 15 meter high tower makes an angle of elevation of 60 degree with the bottom of the electronics pole and the angle of the elevation of 30 degree. With the top of the pole, what is the height of the electric pole அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நான் வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 15 மீட்டர் உயரம் உள்ள ஒரு கோபுரம் உள்ளது. ஒரு மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை முறையே 60 டிகிரி 30 டிகிரி என்ற ஏற்ற கோணங்களில் பார்த்தால் மின்கம்பத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கப்படி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு மின்கம்பம். இதோட ஹைட்டு தான் நாம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது ஒரு கோபுரம் இருக்குது. கோபுரம் வந்து நார்மலாக மின்கம்பத்தை விட உயரமாக தானே இருக்கும். ஸோ இங்கேருந்து இருக்குது. ஸோ 60 டிகிரி ஆங்கிள்லேருந்து மின்கம்பத்தோட உச்சியை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு 30 டிகிரி ஆங்கிள்லேருந்து உச்சியை பார்க்குறாங்க. ஸோ இந்த பாட்டம் இங்கே இருக்க மின்கம்பம்னா இதை இங்கே வச்சுக்கலாம். இங்கே இது வந்து இதுக்கு ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அதுக்காக வச்சுக்கலாம். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸு தான். அப்போ இதோட ஹைட்டு டோட்டல் ஹைட்டு வந்து 15 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதோட ஹைட்டு என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஹெச்னு எடுத்து கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுவும் எனக்கு தெரியாது. ஸோ நான் மொத்தமாக இது கண்டுபிடிச்சாலே இது கண்டுபிடிச்ச மாதிரி தான். ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ இது தெரிஞ்சாலும் இது தெரிஞ்சாலும் ஒன்று தான். நம்ம ஈஸியாக இதுலேருந்து மைனஸ் பண்ண இதோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஸோ சொல்யூஷன் ஃபைன் பண்ணிடலாமா? இப்போ tan 60 டிகிரி ஃபஸ்ட்டு இந்த ஏற்ற கோணத்தில் தானே பார்க்குறாங்க. tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஓபி டிவைடட் பை ஏடி. ஓபி என்ன? ஸோ tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு என்னென்னு தெரியும், √3 தெரியும். அப்போது ஓபியோட வேல்யூ வந்து 15 மீட்டர், ஏடி வந்து எக்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். அப்போது √3 ஈக்குவல் டு 15 டிவைடட் பை எக்ஸ். 60 டிகிரியோட வேல்யூ √3யா? ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னென்னு தெரியும். ஸோ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு நான் இது இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா டிவிஷனில் இந்த பக்கம் டிவிஷனில் இருக்குது, தலைகீழ் ஆகுமா? அப்போ கீழே வருமா? அப்போது இந்த 15 வந்து நான் பிரித்து எழுதலாமா? 5 × 3ன்னு எழுதலாமா? அப்போ டிவைடட் பை √3 அப்படின்னு மாறும். இந்த எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இதுக்கு நான் இங்கே ஒரு ஸ்டெப் எழுதுகிறேன். எக்ஸ் இந்த பக்கமே வச்சுட்டேன். சாரி, 5 × 3ன்னு எழுதுகிறேன். இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வரேன். இந்த √3 இங்கே கொண்டு வரேன். அப்போ √3 அப்படின்னு ஆகுமா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 5 × 3 இந்த √3 இந்த 3யை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னா √3 × √3ன்னு கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ 5 × √3 × √3 டிவைடட் பை √3. அப்போ இதுக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 5√3 இருக்கும். ஸோ அதுதான் என்னோட எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு 5√3 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு tan 30 டிகிரி அது வந்து ஓபி டிவைடட் பை ஏடி. அப்போ ஓபி வந்து 15 மைனஸ் ஹெச் டிவைடட் பை எக்ஸ். ஏடி வேல்யூ எனக்கு என்ன தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். அப்போ tan 30 டிகிரி என்ன? 1/√3. ஸோ ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச் டிவைடட் பை எக்ஸ். அப்போ 15 மைனஸ் ஹெச் இந்த பக்கம் வச்சுட்டு எக்ஸ் அந்த பக்கம் போனால் எக்ஸ் டிவைடட் பை √3ன்னு மாறுமா? √3ன்னு மாறுமா? ஸோ 15 மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு 5 ஹெச் எக்ஸோட வேல்யூ என்ன? 5√3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5√3 டிவைடட் பை √3. √3 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 15 ஈக்குவல் டு 5 ப்ளஸ் ஹெச். அப்போ ஹெச் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம்னா 15 மைனஸ் 5ன்னு கன்வெர்ட் ஆகுமா? சாரி. ஸோ இங்கேருந்து நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். 15 மைனஸ் ஹெச் இருக்குது, எக்ஸ் மைனஸ் √3ன்னு வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ நான் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன்? ஆல்ரெடி 5√3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் √3 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 5 இருக்கும். ஹெச் இந்த பக்கம் வச்சு ஹெச் இந்த பக்கம் கொண்டு போகிறேன், 5 இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ 15 மைனஸ் 5ன்னு ஆகும். ஹெச் இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்போ 15 மைனஸ் 5ஆ? அப்போ ஹெச் ஈக்குவல் டு 10 மீட்டர். அப்போ எனக்கு தேவையான ஹைட் கிடச்சிச்சா? ஸோ therefore the height of the electrical pole is 10 meter அப்படின்னு எழுதிடும். This is our final answer. இப்போது எல்லா சம்ஸும் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம்.
எக்ஸசைஸ் 6.2ல இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த செகண்ட் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. This is our final answer. Fourth question இது, இதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கான ஃபைனல் ஆன்சர் இது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இது, கொஸ்டின் வந்து கண்டினியூ ஆகுது. கொஸ்டினுக்கான டயக்ராம், சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இது. This is our final answer. Next sixth question இது, கொஸ்டின் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கான கொஸ்டின் இது, சொல்யூஷன் வந்து இது. So this is our final answer. Okay students, thank you. Next video la பார்க்கலாம்.